Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. பரிசுத்தமுள்ள பிதாவே, யோபின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். அடிமைகளை இன்னமும் தாழ்த்துகிறோம். இன்றைக்கு யோபு 25ஆம் அதிகாரத்தில் என்னவைகளை நீர் கற்றுக் கொடுக்கிறீரோ அத்தனைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை எங்கள் உண்டு பண்ணி தருகிறாகும். பாதத்தில் சரணடைகிறோம், வார்த்தைகளை தியானிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஷலோம். நாம் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தயவுசெய்து உட்காருவோம். யோபு 25ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த 25ஆம் அதிகாரத்திலே பில்தாத் பேச போகிறார். மொத்தம் 6 வசனம் தான் இருக்குது. அந்த 6 வசனமும் நல்ல ஞானமுள்ள வசனங்களாய் இருக்க போகிறது. யோபுக்கு பிரச்சனை வரும்போது, ஆபத்து வரும்போது, அவன் தன்னுடைய சொத்து சுகம், வீடு, ஆஸ்தி, மிருக ஜீவன்கள் எல்லாம் இழந்து தன் பிள்ளைகளையும் இழந்து தவிக்கும் போது 3 நண்பர்கள் அவனை பார்க்க வந்தார்கள். அந்த 3 பேர் நமக்கு தெரியும். யார் யார் வந்தாங்க? 3 பேர் அவரை பார்க்க வந்தது. எலிபாஸ், ஷோஃபார், அப்புறம் பில்தாத். 3 பேர் வந்தாங்க. இந்த 3 பேரும் உபவாசமாக இருந்தார்கள். உபவாசம் இருந்து வந்து தூரத்திலிருந்தே வரும்போதே அழுது யோபு உரு தெரியாமல் இருக்கிறதை பார்த்து தலையில் புழுதியை போட்டுக்கொண்டு இந்த 3 சிநேகிதர், தேமானியனாகிய எலிபாஸ், சூகியனாகிய பில்தாத், நாகமாத்தியனாகிய ஜோப்பார், யோபுக்கு நடந்ததுக்காக வந்து நின்று அவங்க அழுதாங்க. உபவாசமாக இருந்தாங்க. கதறிட்டு அவனோட கூட ஒரு வார்த்தையும் பேசாமல் 7 நாள் இரவும் பகலும் ஃபாஸ்டிங் இருந்து தரையில் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்ட பிறகு அவங்கள பார்த்து யோபு பேசினார். 3ஆம் அதிகாரத்தில் யோபு பேசினார். அப்புறம் எலிபாஸ் பேசினார். அப்புறம் பிறகு ஒவ்வொருத்தராக பேசிட்டு வந்தாங்க. இன்றைக்கி பில்தாத் 25ஆம் அதிகாரத்தில் ஃபைனல் ஸ்பீச் தரப்போகிறார். அவங்கெல்லாம் யோபுவோட கஷ்டத்தில் ஃபிலாசபி பேசினாங்க, தத்துவம் பேசினாங்க. பிரதர் ஒரு கஷ்டத்தில் இருக்கார், உங்கள் கஷ்டத்துக்கு உதவி செய்ய தான் நான் வரணும். அந்த நேரத்தில் வந்து ஒரு தத்துவம் பேசினீங்களா, உங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிடும். இவர் எதுக்குடா வந்தார், வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை ஜாஸ்தி ஆக்கிட்டாரு, மனசு கஷ்டப்படுத்துகிறாரு, புண்படுத்துகிறாருன்னு தோணும். நம்ம ஜீசஸ்க்கும் மனிதர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஜீசஸ் வந்து அங்கே தத்துவம் பேச மாட்டார், பவர் கொடுத்து நம்மளை காப்பாற்றுவார். 6000 பிசாசு கொண்டவனை பார்த்து முட்டி போடுறா, ஜெபம் பண்ணுறா, சர்ச்சுக்கு டெய்லி வாடா, உபவாசம்றா, மொட்டைடுறான்லாம் சொல்ல போடானாரு. 6000 வெளியே போச்சு. இன்றைக்கி ஜீசஸ் கையில் காலையில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டர் கையில் பவர் கேட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப பேசுகிறவங்களா இருந்தால் பேச்சை குறைச்சிட்டு ரொம்ப ப்ரே பண்ணுறவங்கன்ற பேரில் வாங்க. ஆமேன். நம்ம வேதாந்தம் பேசுறதுனால ஜெயிப்போன்னு அர்த்தம் இல்லை, வேதம் பேசுவதனால் ஜெயிக்க போகிறோம். இந்த பில்தாத், சூகியனாகிய பில்தாத் பேசிட்டாரு. நிறைய டைம் பேசிட்டார். 2 முறை பேசியிருக்காரு. இது 3ஆவது முறை அவர் பேச போகிறார். ஓகே, பேசட்டும். ஆனால் என்ன பேச போகிறார்? யோபுக்கு மறு உத்தரவு தரப்போகிறார். யோபுவோட பிரச்சனை, தன்னுடைய யோபுவோட கஷ்டத்தில் மறு உத்தரவு தரப்போகிறார். கர்த்தர் ஞானமுள்ள மறு உத்தரவுக்கூடிய கிருபையை நமக்கு தருவாராக. ஆமேன். பில்தாத் 3 நண்பர்களில் ஒருவன். ஆமேன். சூஹா என்று சொல்கிற ஆபிரகாம் வழியிலே தோன்றினவன். ஆபிரகாமுக்கு முதல் மனைவி பேர் சாராள். பிறகு வேலைக்காரியை திருமணம் செய்து கொண்டார். அவங்க பேர் ஆகார். வேதம் சொல்கிறது. 3ஆவதாக 25ஆம் அதிகாரத்தின்படி கெத்துராள் என்று சொல்லுகிற 3rd ஒய்ஃப் கல்யாணம் பண்ணுறார். பெரிய ஆட்சி செத்து போச்சு, 2வது ஆட்சியை அனுப்பிட்டார், நீங்கள் போயிட்டு. அப்போ ஒய்ஃப் இல்லாதனால என்ன பண்ணுறார்? 25ஆம் அதிகாரத்தில் கெத்துரா என்று சொல்கிறவங்கள திருமணம் செய்கிறார். ஆமாம், இந்த கெத்துரா என்கிறவங்க வளர்ந்து அரேபியானுடைய பாலைவனங்களில் சுற்றி திரிந்து அங்கே வாழ்ந்த பிறகு அந்த வம்சத்தில் தோன்றினவர் தான் சூகியன். இந்த சூகியன் வழியில் தான் யார் பிறந்திருக்கிறாரு? பில்தாத். ஆக இன்டெரக்டாக பார்க்க போனால் பில்தாத் யாரோட பேரன்? ஆபிரகாமுடைய பேரன். யோபு யாரோட பேரன், யாரோட புள்ளன்னு நமக்கு தெரில. ஆனால் ஒரு பைபிளிக்கல் பேட்ரியாக், வேதத்தில் சொல்லப்பட்ட ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு போல ஒரு முற்பிதா. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்றீங்களா? யோபு ஆண்டவரை பற்றி நல்லா விளங்கி வச்சிருக்காரு. யோபுவோட புஸ்தகம் ஹீப்ரூவில் பழமையான புஸ்தகம். பைபிளில் பழமையான புஸ்தகம்னா என்ன புஸ்தகம் சொல்லுவீங்க? யோபு. தமிழ் அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம பேசுகிற தமிழுக்கும் திருக்குறள் ஐயா எழுதி வச்ச தமிழுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? எது ஒரிஜினல்? அதுதான் ஒரிஜினல். நம்ம நடுவில் என்ன பண்ணிட்டோம்? மாற்றிட்டோம். அதுபோல் இந்த யோபு வந்து
கவிதை நடையில் எழுதப்பட்டிருக்குது, அவருடைய கஷ்டத்தை எழுதப்பட்டிருக்கு. ஆனால் புனிதமான தூய ஈப்ரு மொழியில் எழுதப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு ஆதியாகமும் யாத்திரையாகமும் லேவியராகமும் என்னாகும் உபாகமும் இருக்குது பாருங்க, பஞ்சாங்கமும் அதை விட இன்னும் பழமையான புஸ்தகமாக இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். அதனால தான் யோபுவோட புஸ்தகம் இன்னும் பழமையாக இருக்கிறதுனால இந்த பஞ்சாகமத்தையும் மோசே எழுதியிருக்கக்கூடும் என்று சொல்கிறாங்க. மோசே வந்து ஆபிரகாமோட பேரன் வழியில் வந்தவர். ஓகே, 3 ஸ்பீச் கொடுக்குறாரு இந்த பில்தாத். யோபு 8ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, 25ஆம் அதிகாரத்தில் இப்போ ஒரு ஸ்பீச் தரப்போகிறார். 25ஆம் அதிகாரத்துக்கு வரத்துக்குள்ள சின்னதாக கொடுக்குறாரு. ஓகே, இவர் எதை சொல்கிறாருன்னா, தேமான் ஆகிய எலிஃபாஸ் சொன்னதை தான் திரும்பவும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, யோபு உன் வாழ்க்கையில் ஏதோ நீ தப்பு பண்ணியிருக்க, அதான் என்ன பண்ணியிருக்க, அடி வாங்கிடுறது. இது ரொம்ப ஈஸி பிரதர். உனக்கு ஏன் தெரியுமா ஜுரம் வந்துச்சு, நீ ஏதோ ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட. உனக்கு ஏன் தெரியுமா ஃபீவர் வந்துச்சு, நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட. உனக்கு ஏன் தெரியுமா வேலை போச்சு, நீ கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த. சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். தேவஜனமே, சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறவங்க சொல்லிட்டோம், கேட்கறதுக்கு கஷ்டமாக கேட்டுக்கிட்டு ஆண்டர் கையில் போனேன்னு வைங்களேன், பவர் கொடுத்து காப்பாற்றுவார். இன்னைக்கு யார் என்னென்ன பிரச்சனையோட வந்திருக்கிறீங்களோ, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இயேசு ராஜா. அல்லையா, தம்பி சொன்னான் நைட்லாம் நான் தூங்கலனான்னு என்கிட்ட சொல்கிறான். நான் ஒரு சாதாரண மனுஷன்டா, அப்போயே முட்டி போட்டு ஏசாமிகளை சொல்லியிருந்தேன்னா உன்னை தூங்க வச்சிருப்பார். அல்லையா, நீ இன்னும் இயேசுவை விசுவாசிக்கலை, மனுஷனை விசுவாசிச்சுங்கிற. எத்தனை பேர் மனுஷரை விசுவாசிக்கிறோம், நமக்கு அதான் கஷ்டம். கர்த்தரை விசுவாசிப்போம். இன்றைக்கி காலையில் அமர்ந்துருக்கிறவங்க யாருமே என்னை பார்க்க வரல, இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்க. நானும் இங்கே உங்களை பார்க்க வரல, உங்களுக்கு செய்தி கொடுக்க வரல. என் ராஜாவை பற்றி புகழ்ந்து பேசி பாடி பொண்ணும் பொருளும் வாங்கி போகலான்னு வந்துக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அந்த காலத்தில் புலவர்கள் வந்து அரசர்கள் என்ன பண்ணுவாங்கல்ல, பொண்ணும் கவிதை அரசரை புகழ்ந்து பாடினா தட்டின்னு போயிடுவாங்க. அது கன்ஃபார்ம்டாக அதுக்கு தான் வந்திருக்கேன். அந்த ராஜாங்கெல்லாம் வாழ்ந்து அவங்க செத்துருவாங்க, அப்புறம் அவங்க பிள்ளைங்க வருவாங்க, பேரன் வருவாங்க. நம்ம ராஜா நேற்றும் இன்றும் என்றும் ஜீவனோடு இருக்கிறார். அதே ராஜா, என் தாத்தா பாட்டி சேவித்த அதே ராஜா, என் தாய் தந்தை சேவித்த அதே ராஜா, நான் சேவிக்கிற அதே ராஜா, என் பிள்ளைகள் சேவிக்க போகிற அதே ராஜா, பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 600 கோடி பேர்களும் சேவிக்க போகிற ஒரே ராஜா உண்டு. அவர் பெயர் இயேசு. அவரை பார்க்க தான் இங்கே வந்திருக்கிறோம். பிரதர் சிஸ்டர், இயேசு கையில் முதல்ல சுகம் இருக்கு. ஆமாம், உடம்பு சரியில்லாத வந்தவங்களாம் இயேசு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சாரு கிடையாது, சுஸ்தப்படுத்தினார். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறீங்க இப்போ ப்ரே பண்ணுங்க. அவர் இங்கே தான் ரவுண்ட்ஸில் இருக்கிறாரு. நம்ம டாக்டர், சீஃப் டாக்டர் ரவுண்ட்ஸில் இருக்கிறாரு. டாக்டர் உங்கள் ரூமுக்கு வரும்போது நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு வைங்க, டாக்டர் கிட்ட வரும்போது போய் காலில் விழுந்துருங்க. சீஃப் டாக்டர் நமக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பில்தாத் வந்து எலிபாஸ் கூட சேர்ந்துன்னு கூட்டு அமைச்சிட்டு, உன் செயல் சரியில்லை, அதனால தான் ஆண்டவருடைய கோபத்தை நீ எடுத்து கொண்டிருக்கிறாய், நீ ஒரு விக்கெட் ஃபாலோ, நீ ஒரு துன்மார்க்கன். ஆமாம், அதனால தான் யார் செத்துட்டாங்க, உன் பிள்ளைங்களாம் செத்துட்டாங்க. கவனி யோபு, துன்மார்க்கன் தப்பிக்க முடியாது, மாட்டிக்கிடுவான். தப்பு பண்ணாலும் மாட்டுவான். கரெக்டுங்க, நீங்கள் பேசுறதெல்லாம் கரெக்டுங்க. அப்படி பார்த்தா பூமியில் யாருமே தப்பிக்க முடியாதுங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் காலில் விழுந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரட்சிப்படைய போகிறோம். அல்லேலூயா. இவர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் எதில் இருக்கிறவங்க ஆ என்று பார்க்குற அளவுக்கு இந்த பில்தாத் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அல்லேலூயா. ஆமாம், பில்தாத் வண்டர்ஃபுல் கேரக்டர். இந்த பில்தாத் மூலமாக யோபுக்கு சில ரகசியங்கள், சில ஃபிலாசபி கிடைக்க போகுது. ஆனால் மறந்துடாதீங்க, தத்துவம் நம்மை காப்பாற்றாது, கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஆமென். ஆமாம். இந்த சூஹியன் என்று சொல்கிறது அவனுடைய ஃபேமிலி நேம், சர்நேமை குறிக்கிறது. அவன் பிறந்து வளர்ந்த ஊரையும் குறிக்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ரைட். இந்த சூஹியனை பற்றி இன்னும் சில காரியங்களை நாம் படிச்சுட்டு நம்ம இன்றைக்கி அவர் என்ன பேசுகிறார் என்பதை பார்க்கலாம். சூஹியன் ஆகிய பில்தாத், பில்தாத் என்றால் பிலவட் லார்ட். ஆமென். பேல் ஹேஸ் லவ்ட், பெல் என்கிறவர் நேசித்தார், தேவன் அவனை நேசித்தார். ஆமென். அதான் பில்தாத். ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சூஹியன் யோபனுடைய மிகப்பெரிய நண்பர்களில் ஒரு மிக முக்கியமான நண்பராய் அவர் இருக்கிறார். ஆமென். ரைட். யோபு 2ஆம் அதிகாரத்தில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகிறார். அவர் பிறந்த ஊர் பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பில்தாத் பேசுகிறத பார்த்தா அவர் ஒரு சாமியாராக இருக்கக்கூடும். ஹீ இஸ் டாக்கிங் லைக் அன் சேஜ், ஞானி மாதிரி பேசுகிறாரு, சாமியார் மாதிரி, சன்னியாசி மாதிரி பேசுகிறது போல இருக்கிறது. ஆனால் இவர் பேசுகிற பேச்சில் கேர்டசி இல்லை. கேர்டசினா என்ன, இரக்கம் இல்லை.
நான் இல்லை, இறக்கம் இல்லை. ஒரு டாக்டர் இறக்கமாக பேசி வைத்தியம் போட்டாங்கன்னா ஜனம் ஜேன்னு நிற்கும். இறக்கம் இல்லாமல் முரட்டுத்தனமாக பண்ணாங்கன்னா அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. இந்த பில்தாத்தோட பேச்சில் இரக்கம் இல்லை. ஆமேன். ஏனென்றால் அவன் காற்று போல நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னு யோபுவை பார்த்து ரொம்ப கோபமாக கேட்டது மட்டும் இல்லை, உன் பிள்ளைங்க செத்தது காரணத்தோடு தான் செத்தாங்க என்றெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகளை அவன் சொன்னான். 3 பேர் ஆறுதல் படுத்த வந்தவங்களில் அதிகமாக கேள்வி கேட்டு யோபுவை துக்கப்படுத்தினதில் இவன் ஒருவனாக இருக்கிறான். துன்மார்க்கனுக்கு என்ன விதியோ அந்த விதி தான் உனக்கு வந்துச்சுன்னு சொல்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு 3வது ஸ்பீச்சு முதல் 2 விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அல்லேலூயா. புரிஞ்சிக்கிட்டான், பெரிய மனுஷனை திட்ட வேணாம், யாரை புகழ்ந்துடலாம், ஆண்டவரை புகழ்ந்துடலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, யார் கையில் என்ன பேசினாலும் பிரயோஜனம் இருக்குமான்னு தெரில. அந்த இடத்துல போய் உட்காந்து ஒரு வசனம் வாசித்தா பிரயோஜனம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு பாட்டு பாடினா பிரயோஜனம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 பேர் பேசிக்கிற நேரத்தில் 3வதாக நம்ம தலைவர் வந்தார்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. பொன்னும் வெள்ளியும் செய்யக்கூடாததை இயேசுவின் நாமம் செய்யும். பேதுருவும் யோவானும் நடந்து போயிட்டு இருந்தாலும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பிறந்த நாள் முதல் ஆண்டவர் முடியாமல் பலவீனத்தோடு இருந்த ஒருத்தனை பார்த்து எழுந்து நட, பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, என்ன சொல்கிறாங்க, நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. பார்க்கலாமா? அந்த 3ஆம் அதிகாரத்தில் ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் அப்போஸ்தலர் 3:1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், இப்போ 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசனத்தில் வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுரும் யோவானை அவன் கண்டு பிச்சை கேட்டான். சார் 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 ஐயா 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 ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடியா, ஐயா 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 ஒரு 100 ரூபாய் தான் குதிரை போயிடியான்னு கேட்டான். அவங்க டைரக்டாக பார்த்தாங்க. அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்கள் 2 பேரை பாடுறா, எங்களை பார்த்தா காசு இருக்கிற ஆள் மாதிரியா தெரியுது, ஏசு இருக்கிற ஆள் மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. காசு இருக்கிறவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல ஒருத்தரும் ஏசு இருக்கிறவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எது வேணும் உங்களுக்கு? காசோட செட்டில் ஆயிடுறீங்களா, ஏசோட செட்டில் ஆயிடுறீங்களா? போதும், அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தம்பி சொல்லு ஹல்லேலூயா. இங்கே பாரு, உனக்கு காசு வேணுமா, இயேசு வேணுமா, அவ்வளோதான் சொல்லிட்டு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட, என் கையில் இருக்கிறத உன்ட்ட தரேன். நம்ம சொல்லியிருப்போம்ல, ஒரு டீயை வாங்கி 2 பேர் குடித்தோம், நல்லா இருக்குப்பா, உன் கையில் இருக்கிற இயேசுவை இன்னொருத்தருக்கு கொடுக்காத வரைக்கும் அந்த டீ கூட பிரயோஜனப்படாது. என் கையில் இருப்பது இயேசு, அதை உன்னிடம் தருகிறேன். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசமாக இயேசுவை மற்றவர்களுக்கு தரப்போகிறீர்கள்? எஸ். சூகியனாகிய பில்தாத் ஆண்டவரை பற்றி பேசலை, தேவனை பற்றி பேசலை. பட் இந்த முறை கொஞ்சம் சாஃப்டனாக இருக்கார். அல்லேலூயா. என்ன சொல்ல போகிறாருன்னா, தேவனுக்கு முன்பாக மனுஷால் ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுப்பா. மனுஷன் ஒரு ஆளா, அவனை போய் அவர் கண்டுக்கிறதுக்கு. ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் உட்காந்துக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு எறும்பு, ஒரே ஒரு குட்டி எறும்பு, மிச்சரில் பொடி மிச்சர் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா? அந்த பொடி மிச்சரோட பொடியான எறும்பு அந்த பொடி மிச்சரை தூக்கின்னு போவோம், பார்த்துக்கிறீங்களா? பெரிய மிச்சர்லப்பா, பொடி மிச்சர் கூட என்னம்மா அந்த பருப்பு பச்சை பயிறு வறுத்து உள்ளே போட்டிருப்பாங்கல்ல, அது பொடிசாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த பொடி மிச்சரை அதோட பொடி எறும்பு தூக்கின்னு போவோம். நம்ம வாயில் போட்டுன்னே இருப்போம், திடீர்னு பார்த்தா கடிக்கும், பார்த்தா பொடி மிச்சருக்குள்ளே ஒழிஞ்சு இந்த பொடி எறும்பு கடிச்சிருக்குது. ஏன் கண்ணுக்கு தெரிலங்க எறும்பு அப்படின்றோம். அல்லேலூயா. நம்ம ரொம்ப சின்னவங்க, தூசிலையும் தூசி, கால் தூசி. எவ்வளோன்னு கேட்குறீங்களா? நம்ம பக்கத்தில் இருக்கிற சூரியனில் நம்ம பூமி 10 லட்சம் பூமி எதுவுமே அடுக்கலாமா? எத்தனை பூமி? இந்த பூமி ஒரு 5 நிமிஷம் நடந்து வரத்துக்குள்ளே தலை சுற்றுதே, அந்த பூமி, மொத்த பூமி அவ்வளோ வைக்கலாமா? நம்ம சூரியனே அவ்வளோ பெருசுன்னா கேனோனிஸ் மெஜாரிஸ்னு ஒரு நட்சத்திரங்க தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதில் பெருசு. அந்த நட்சத்திரம் தான் ஃபுட்பால் கிரவுண்ட்னா, நம்ம சூரியன் அதில் குண்டு ஊசியா. அப்புறம் அப்படி வருவோம், அது அவ்வளோ பெருசு. அதில் நம்ம சூரியன் குண்டு ஊசி, அந்த குண்டு ஊசியில் 10 லட்சம் பூமி எதுவுமே வைக்கலாம் அப்படின்னா, அந்த பூமியில் இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டில் இந்த பட்டாபிராமாவில் அந்த பட்டாபிராம இந்த பில்டிங் எவ்வளோ, அந்த பில்டிங்குள்ளே நம்ம உட்காந்துக்கிறோமே, நம்ம என்னமோ பொடி மிச்சருக்குள்ளே வர எறும்பு சைஸ் கூட ஆண்டர் கண்ணுக்கு வருவோமான்னு எனக்கு தெரில. எறும்பு எப்படி நம்ம மறந்துட்டோமோ, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், எறும்பு உன் பேர் இது, உன் பேர் இது, உன் பேர் இதோ வைக்கிறீங்க, வைக்க முடியாது, பேரிட முடியாது.
ஆனால் நம்மளை பேரிட்டு நம்ம ஆண்டவர் அழைக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பிரமிப்புக்குரியும். இன்னும் அட்வான்ஸ்டாக போகிறார். உன் தலையில் உள்ள முடியை கூட எண்ணி வச்சுருக்கேன்றார். ஆமேன். அதை பற்றி பேச போகிறார். ஆமேன். தேவனுடைய பவரை பற்றி பேச போகிறார். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. சூகியனாகிய பில்தாத் யார் கையில் பேசுகிறாரு? ஆண்டவர். உங்களை எத்தனை பேர் அதிகாரம் ஆண்டவர் கையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியும். ரொம்ப அதிகாரம் படித்தவங்க பேசவே மாட்டாங்க. சும்மா புதுசாக உள்ள வந்து தான் அப்படியே தக்கத்தையன்னு குதிக்கும். அப்பவே தெரியும் அது புதுசாக டியூட்டி ஜாயின் பண்ணியிருக்குது போல். அந்த கம்பெனிக்கே ஓனர் எங்கே இருப்பார்? ஆஃபீஸ் ரூமில் கதவை சாத்திட்டு உட்காந்துப்பார். வெளியிலே ஒருத்தர் அப்படியே சவுண்ட் விட்டுனுப்பான் கார் விடுறதுல. அடடா பேசுவார்ன்றீங்க. அவர் பேச மாட்டார். அவர் பார்க்கறதுலே தப்பு பண்ணவனுக்கு வர்றது வரும். அதுதான் நம்ம ஆண்டவர் வானத்தை சிங்காசனமாக பூமியை பாதபடி அமைத்து அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். பயங்கரமாக அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். ஷார்ட்டஸ்ட் டெக்ஸ்டில் அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் கையில் என்ன இருக்குதா? அதிகாரம் இருக்குது. He has got power. யோபோட பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு என்னவோ ஒரு மனசில் தோணுச்சு, யோபையா உன் தோல் அழுகி போனாலும் நீ ஆண்டவரை பார்ப்பேன்னு சொன்ன. கரெக்டாக சொன்ன. அவர்கள் அதிகாரம் இருக்கிறது. அவர் என்ன பண்ண போகிறாரு? செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம். Dominion and fear belongs to the Lord. Amen. இந்த சப்ஜெக்டை ஏன் இப்போ பேசுகிறாருன்னா, 3 பேருமே அவங்களோட இருக்கிற மீதி 2 நண்பர்களும் யோபும் சேர்ந்து தேவனுடைய மகத்துவத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தேவன் எவ்வளவு பெரியவராய் இருப்பார். ஆமென். அவருடைய தூதர்கள் எவ்வளோ, அவருடைய படை எவ்வளோ, அவருடைய படைப்பு எவ்வளோ, அவருடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளோ. ஆமென். தேவனுடைய மகத்துவத்தை பற்றி பேசுகிறார். பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவர் பேர் சமாதான காரணர். ஹீ இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். பூமியில் சமாதானம் உண்டு என்றால் அந்த சமாதானத்துக்கு காரணர் இயேசுவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். அவர்தான் சமாதானம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவர் பிறக்கும் போதே சொல்லப்பட்டது 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு, நிம்மதியின் பிரபு. கிறிஸ்டியன்ஸுக்கு எதுக்கு குறைவு வருதோ இல்லை, நிம்மதிக்கு குறைவு வரக்கூடாது மகனே. கஷ்டத்தின் மத்தியிலே வரக்கூடாது. எது மத்தியில் வரக்கூடாது? எப்போதும் நிம்மதிக்கு குறைய கூடாது. நான் சொல்கிறேன், நம்ம பட்டாம்பூச்சி போல் நிம்மதி டச் ஆனாலே சாத்தாங்க இருக்கிறான்னு அர்த்தம். நம்ம சமாதானத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஸ்மித் விகில்ஸ்வத் ஐயா தான் சொல்லுவார். தூங்கி எஞ்சதும் அவர் எந்த அளவுக்கு ஜபம் பண்ணுவார்னா அவ்வளோ மகிழ்ச்சி வந்துடுமா. கட்டில் விட்டு இறங்கி பண்ண மாட்டாராம், எகிரி குச்சி வருவாராம். 88 வயசில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு எகிரி குச்சி வரல பிரதர். கர்த்தருடைய சமாதானத்தில் உங்கள் பிரச்சனையை ஜீசஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நொடி போதும் தெரியுமா? அவரை பற்றி புகழ்ந்து தான் பிரச்சனைக்கு சால்வ் பண்ணக்கூடிய பொண்ணும் பொருளும் தட்டின் போக வந்துருக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லுகிறான், எடுத்து வச்சிங்க. ஐ வில் லை டவுன் இன் பீஸ் அண்ட் ஸ்லீப். நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு இளைப்பாறுவேன், உறங்குவேன். யூ அலோன். கர்த்தாவே நீரே என்னை சமாதானத்தில் பத்திரமாக உறங்கும்படி செய்கிறீர் என்று சொல்லுகிறான் சங்கீதம் 4:8. ஹல்லேலூயா. ஜீசஸ் த மெசாயா, மேசியா இயேசுதான் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். இன்றைக்கும் பூமியிலே மனிதர்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படியாக இயேசு வருகிறார். மகனே மகளே, ஒருவேளை நீ எதிர்பார்க்கிற பணத்தை யாராகிலும் தர முடியும், ஒருவேளை நீ எதிர்பார்க்கிற உணவை யாராகிலும் தர முடியும், நீ எதிர்பார்க்கிற வேலையை மனிதர்களால் தர முடியும். ஆனால் நீ எதிர்பார்க்கிற நிம்மதி இயேசுவினிடத்தில் தான் வரும். இந்த இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக மேசியாவை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். 600 இயர்ஸ் முன்னாடி. நம்ம எல்லாருக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அதனுடைய அர்த்தம்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு குழந்தை பிறப்பான், பிறக்குது கிடையாது, பிறப்பார். அப்படின்னா ஆண்டவர் தான் பிறக்க போகிறார். ரெஸ்பெக்டபிள் வேர்டு. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆண்டவர் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் என்னத்தை கொடுத்தாரு? ஒரு குழந்தைய கொடுக்கப்பட்டார். மகனே, நீ தனியாக இருக்கலாம், உன் வீட்டில் இயேசு பிறந்திருக்கிற, நீ விசுவாசி. நீ தனியாக படுக்கல, ஜீசஸ் இருக்கிறாரு. நீ தனியாக படுக்கல, உன் கூட இயேசு இருக்கிறார். நீ தனியாக படுக்கல, உன் கூட இயேசு இருக்கிறார். உன் வீட்டில் இயேசு இருக்கிறார். Why prince?
ஏன் அவரை பார்த்து சமாதானத்தை உண்டாக்குகிறவர், சமாதான பிரபு என்று சொல்லுகிறோம். he has got the authority to give prince, to give peace. சமாதானத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு தூதராக இருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்ட சமாதான காரணராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சமாதானம் கொடுக்கணும்னா அவர் ஒரு வேலை பண்ணியிருக்கணும். இன்னைக்கு பசங்களுக்கு லஞ்சு கட்டி மதியம் லஞ்சு பசங்களுக்கு சாப்பாடு இருக்கணும்னா சமையல் செய்கிற வேலை யார் பண்ணியிருக்கணும்? அம்மா பண்ணியிருக்கணும். அப்போ தானே சாப்பாடு வரும். பிரதர், சாப்பாடே செஞ்சால் தான் வரும்னா சமாதானமோ அவர் ஏதோ ஒரு செயலை செய்ததுனால தான் வந்தது. பிலிப்பியர் 2:8 சொல்லுது, பிதாவுக்கு கீழ்ப்படிந்து செத்து போனாராம், அதனால தான் நமக்கு சமாதானம். இன்றைக்கி ஊழியத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளே, என்னை பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஸ்டெப்பில் ஆப்ரேட் பண்ண போகிறோம். நீங்கள் யாரும் கடுமையாக உழைக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் யாரும் உண்மையாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு பயம் இருக்குது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஏதோ பண்ணுறீங்களோன்னு. நீ கடின உழைப்பு பண்ணது தோக்கலை, உன்னை கடின உழைப்பில் குறை சொல்ல முடியாது, உண்மையில் சொல்ல முடியாது, நீ யாரையும் ஏமாத்தலை. ஆனால் மகனே, கீழ்ப்படியாமல் போயிட்டியோ. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியும் போது நம்ம ஏன் கீழ்ப்படியக்கூடாது? இந்த 2024ஆம் ஆண்டு நமக்கு வெற்றி முழுக்க முழுக்க கீழ்ப்படிதலில் தான் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ் கீழ்ப்படிஞ்சா பூமிக்கே சமாதானம்னா, நான் கீழ்ப்படிஞ்சா என் சபை மக்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீ கீழ்ப்படிஞ்சேன்னா உன் கிராமத்துக்கு சமாதானம். இன்றைக்கி நீ இதை மிஸ் பண்ணிட்டு நீ போயிட்டேன்னா திரும்ப இந்த கதவு தட்டாது. குறித்த நேரத்தில், ஏற்ற காலத்தில், எபிரேயரில் படிக்கிறது போல சரியான நேரத்தில் கர்த்தருடைய வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இயேசுவே நடந்து கொண்டார் என்றால் நாமும் நடக்க வேண்டும். அது படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13:15 கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்காக என்ன பண்ணுறாரு? மரிக்கிறார். சாக கூட ரெடியாகிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்துருப்பார், ஆண்டவர் நமக்கு ஒரு வசனம் கொடுத்துருப்பாரு, ஆண்டவருக்கு ஒரு ப்ராமிஸ் வேர்டு கொடுத்துருப்பாரு. நம்ம என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டோம். ஆனால் ஜீசஸ் வேத வாக்கியன்படி என்ன பண்ணாராம்? மரிக்க கூட ரெடியாகிறார், சாக கூட ரெடியாகிறார். மரணத்தை பார்த்து பயப்படல. இன்னைக்கு யாரெல்லாம் மரணத்தை பார்த்து பயப்படுறீங்களோ பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு மரிக்க கூட ஆயத்தமாக இருந்தார். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய மரணம் நம்மையும் பிதாவையும் ஒப்புரவாக்கினது. ரோமர் 5:1 சொல்லுது, we have peace with God. ஹல்லேலூயா. எனக்கு சின்ன பொழுதுலேருந்து ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா ஆண்டவர் கொம்பு எடுத்துன்னு வரார். என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் கண்ணை குத்திடுவார், மண்டை மேலே போடுவார், இப்படின்லாம் ஒரு எண்ணம். உடனே நான் என்ன பண்ணுவேன்? சரி, ஆண்டவர் கையில் தான் தப்பு பண்ணிட்டோமே, என்ன பாருங்கப்பா, தப்பு பண்ணிட்டோமே, விடு, இன்னொரு 10 நாளைக்கு எக்ஸ்ட்ரா தப்பு பண்ணிட்டு லாஸ்ட்டாக சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணலாம்? சாரி கேட்டுடலாம். அப்புறம் சர்ச்சுக்கு போகும்போது தோணும், பண்ணிட்டோமே, ஆண்டவர் ஒரு வேளை கோச்சின்னு போடா, என் வீட்டு வாசப்படில் கால் வைக்காதான்னு சொல்லிட்டாருன்னா எப்படின்லாம் நான் யோசிப்பது உண்டு. அப்புறம் யோசிப்பேன், நம்ம தான் நல்லா இருக்கிறோமே, ஆண்டவர் இல்லைனா என்ன சாத்தான் கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்லாம் தோணும். சாதாரணமாக நல்ல பையன் மாதிரி தாங்கிறான், அவன் கூடவே இருக்கலாம், அவன் எதனா பண்ணானா ஆண்டவரை கூப்பிட்டுக்கலாம், ரைட்டா? ஆண்டவர் காப்பாற்றிடுவார், திரும்பி யார் கூட போயிடலாம்? சாத்தான் கூட போயிடலாம். அப்படிலாம் எண்ணம் தோணும். என்ன பாருங்கள், சாத்தானுக்கும் நமக்கும் சமாதானமே கிடையாதான். ஒரு கழுகு கோழி குஞ்சை வளர்க்குதான், நத்தை வளர்க்குதான், நல்லா வளர்க்குமா? கோழி குஞ்சோட ஒரு பக்கம் ரெக்கையை காணுமா? நான் பார்க்கலையே அப்படின்னு தான் கழுகு, நான் பார்க்கல. அது இன்னொரு கோழி குஞ்சு குத்திச்சிருச்சான். இந்த கதையெல்லாம் நம்புவீங்களா நீங்கள்? நரி ஆட்டுக்குட்டியை வளர்த்துனுங்க தான், அந்த ஆட்டுக்குட்டிக்கு 3 கால் தாங்குதான், 4வது காலே காணுமா. அது நான் பார்க்கல, அது இன்னொரு ஆடு அதை கட்டிச்சு அப்படின்லாம் கதை விடுதான். அப்படி தான் சாத்தான் நம்ம கையிலே கதை விடுவான். உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுல, அது நான் பண்ணல, அது உங்கள் ஆண்டவர் பண்ணியிருப்பார். நோ, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரான். அவனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைப்பா. அவனால் நமக்கு நல்லதே கிடைக்காது, அவனுக்கு நமக்கு சமாதானமே கிடையாது. அவர் சொன்னார் பாருங்க, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். டே சாத்தானே, உனக்கும் மனுஷாலுக்கும் என்னைக்கும் சண்டடா. மனுஷால் கையில் மட்டும் துப்பாக்கி, உன்னை சுடுற துப்பாக்கி குட்டன் வேடா சாத்தானே, மொத்த பேரும் கிளம்பி உன்னை சுட்டு தள்ளுவாங்க. அவனை சுட முடியாது, ஏன்னா அவன் ஆவியாக இருக்கிறான். அல்ல இல்லையா? ஆனால் ஏசுன்ற பேரை சொன்னாலே தெரிச்சு ஓடுவான். எப்படி ஓடுவான்?
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. obey to God and resist the devil, he will flee from you. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க மாட்டேற மகனே. நீ என்ன சொல்ற? ஐயோ வீட்டில் தூங்கவே முடியலையா, என்ன பேய் அமுகுது, ஏது நின்று அப்பாலே போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் ஓடி போ பிசாசே. ஆமென். இந்த பில்லி சூனியம், மாந்திரிகம், தாந்திரிகம் இதை பற்றிலாம் எனக்கு தெரில. ஆனால் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் காசு தரணும், 20,000. அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், காசுக்கே கஷ்டம், முடியாமல் போயிடுச்சு. அந்த 20,000 கேட்டு எங்கள் அப்பா போனார். கேட்டு அவங்க கொடுக்கலன்னதும் கொஞ்சம் லைட்டாக சண்டை போட்டார். சண்டை போட்டு சொன்னார், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், மரியாதையாக கொடுக்கணும் போது. அப்போ அவங்க ரொம்ப சவுண்ட்லாம் விட்டாங்க. இந்த காசு நான் கொடுக்குறேன், உன்னை என்ன பண்ணுறேன் பார், என்னையே வந்து அசிங்கப்படுத்தினேன், அப்படி இப்படிலாம் பேசினாங்க. நம்ம அதை கண்டுக்கல. சரி பார்த்தா காசு கொடுத்துட்டான், அப்பாடான்னு ஒரே சந்தோஷம். அந்த காசில் என்ன பண்ணான்னு எனக்கு தெரில. அந்த காசு ஒரு நைட் ஒரு 8 மணிக்கு கொடுத்தான். அதை நாங்கள் பீரோவில் வச்சுட்டு அந்த பீரோ கீழே நான் படுத்திருக்கேன். எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லோரும் வேறு வேறு இடத்துல படுத்துங்க, பீரோ கீழே படுத்துனுங்க. நைட்டு அந்த பீரோலேருந்து ஒன்று ஏறி வந்து காலை வச்சு நான் அங்கே பார்க்குது. நான் ஃபீல் பண்ணது, நான் போய் சொல்ல, கனவு கண்டிருப்பேன். கனவில் கண்ணை திறந்து பார்த்துனுக்கும் போது பிசாசா. அப்போ எனக்குள்ள ஒரு பையன், நம்ம படுத்துனுக்குறோமே, நம்ம நின்று அவன் படுத்துருந்தான்னா பரவாயில்ல. அப்போ ஒரு நிமிடம் ஒரு செகண்ட் பயம் வந்துச்சு. ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, சீ என் கூட யார் இருக்கிறாரு? ஆமாம், நான் என்ன பண்ண படுத்துருக்கிறேன், நான் சாத்தான உன்னை இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறேன் அப்படின்னு நான் கையை தூக்கிட்டு போகிறேன். என்னால் அவனை அடிக்க முடியுமான்னு தெரியல, அவன் அவ்வளோ பெரிய ஸ்டேச்சர் ஆகிறான். ஆனால் இயேசுவின் நாமத்தை அப்படின்னும் போது அந்த பீரோவுக்கு கீழே அப்படியே சின்னதாகி பீரோட 2 கால் சந்தில் ஓடிச்சு. இது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் நம்புங்க, நான் விட்டுருங்க, எனக்கு தெரில. அந்த நேரம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு அதனால் பயம் வரல. ஏன் தெரியுமா? தேவன் ஊர்ஜிதப்படுத்தினார். நான் உன் கூட இருந்தால் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாடுறா. நீ பெரிய ஆள் இல்லை, உன் கூட இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. நீங்கள் என்னைக்கு உங்கள் ஆண்டவரை சீரியஸாக எடுக்கிறீங்களோ அன்றைக்கி சாத்தா உங்களை சீரியஸாக எடுத்து ஓடுவான். நீங்கள் உங்கள் ஆண்டவரை சீரியஸாக எடுக்கலாம், சாத்தா உங்களை காமெடி பீஸாக பார்ப்பான். உங்களை தான் முதல்ல கவுத்துருவான். ஆமாம், வரும்போதெல்லாம் உங்களை தான் ஒரு தட்டு போயிடுவான், 2 அடி அடிச்சுட்டு அவன் சீன் போட்டுனே இருப்பான். ஆனால் ஒரு நாள் வரும், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசித்து இருக்கும்போது உங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுத்து அவனை ஓட விடுவார் பாருங்க. அன்றைக்கு தான் மகனே உனக்கு வெற்றி. போதும். 2024ஆம் ஆண்டு அது வெற்றியின் ஆண்டு. கடனை மேற்கொள்கிற ஆண்டு. ஆமென் சொல்லுங்க. வியாதியை மேற்கொள்கிற ஆண்டு, பயத்தை மேற்கொள்கிற ஆண்டு, பிசாசை மேற்கொள்கிற ஆண்டு, கர்த்தருக்காக அபிஷேகமாய் ஃபயராய் வாழ்கிற ஆண்டு. ஆமென் சொல்லு. எக்ஸைட் ஆவு. ஹல்லேலூயா. எக்ஸைட் ஆவுங்க, விடாதீங்க. நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருக்குது. ரோமர் 5:1 சொல்லுது, we have peace with God. ஆண்டவர் மேல கோச்சிக்கவே மாட்டார். நான் உன்னை நிறைய டைம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இல்லை, உன் மேலே கோவப்படுற அளவுக்குலாம் நீ பண்ணியிருக்கியா இல்லையா? அதான் வெரி குட். ஆனால் நான் உன்னை விட்டு கொடுத்துருக்கேனா? ஏன் விட்டு கொடுக்கல? அண்ணன் ரொம்ப நல்லவர் வல்லவரா? இல்லை, என்ன ஆண்டவர் விட்டு கொடுக்காம நடத்துறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை தான் லைட்டாக உனக்கு போட்டேன். அதுவே நீ என்ன நல்லவனா பார்ப்பேனா? உன் ராஜாவை நீ பார்த்தேனா அவ்வளோ சூப்பராக உன் கூட சமாதானமாக தான் அவர் இருப்பார். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். பிள்ளைங்களா அவர் காலில் போய் விழுங்க, அப்பா நான் தான் பண்ணிட்டேன்பா, என்னால் தான்ப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை காப்பாற்றுப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நம்ம மறைக்கக்கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்க பாருங்க. தப்பு பண்ணும்போது நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணல. நான் பண்ணல, நம்மளை பண்ண வச்சானே அவனை பிடிக்கிறோம். ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான், திருடிட்டான்னு வைங்களேன், போலீஸ் போய் அவனை பிடிப்பாங்க இல்லை? பிடிச்சா நல்ல பையனாக இருப்பான். அவன் காலேஜ் படிச்சுன்னு இருப்பான், ஸ்கூல் படிச்சுன்னு இருப்பான், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான். அவனை மட்டும் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களாண்ணா? மெதுவாக விசாரிப்பாங்க. டேய் ஸ்கூலுக்கு போகிற நீ ஏன்டா அப்படி பண்ண? சொல்லு உன்னை நான் விட்டுறேன்டா அப்படின்வாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லி இந்த பையனை எவன் பண்ண வச்சானோ பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா? பிடிச்சா அவரை என்ன பண்ணுவாங்க? அடித்தோலை உரிச்சிடுவாங்க. எந்த அளவுக்கு உரிப்பாங்கன்னா, அடுத்த முறை இந்த மாதிரி எந்த பசங்களையும் தொடாத அளவுக்கு பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பாவத்தில் விழுதுனா நீ விழல, உன்னை விழ வச்ச சாத்தானை நீ ஆண்டவர்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். அதை தான் சொன்னார், தான் பாவங்களை மறைக்கிறவன் அந்த சாத்தானை மறைக்கிறான். ஜீசஸ் நம்மக்கிட்ட வர வர
நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் துணிச்சலாக சொல்லுவோம். ஏன் தெரியுமா? நான் பண்ணல, என்னை பண்ண வச்சானே அவனை காட்டி கொடுக்குறேன். தேவனோட நமக்கு என்ன பண்ணுச்சு? சமாதானம். இன்றைக்கி நமக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுத்துருக்காரு ஆண்டவர். பாவம் பண்ணவங்களாம் போய் உங்கள் அப்பா கையில் சொல்லி, உங்கள் அப்பா பாஸ்டர் கையில் சொல்லி, பாஸ்டர் ரெவரண்ட் கையில் சொல்லி, ரெவரண்ட் அவர் கையில் சொல்லி, அவர் கையில் சொல்லி, நியூஸ் பேப்பரில் வந்த பிறகு தான் உனக்கு பாவம் மன்னிப்பு இருந்தாருன்னா நம்ம கதை கந்தலாக இருக்கும். நீ போய் உன் வீட்டுக்குள் உன் கதவை தாழிட்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலே உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார்னா. இதுக்கு மேலே என்னப்பா பெஸ்ட்டு ஹெல்ப் வேணும்? என் கையிலேயே வந்து பாவம் மன்னிப்பு சொல்ல போகிறீங்க, நான் அவங்க கையிலே வந்து பாவம் மன்னிப்பு சொல்ல போகிறேன். கதவை மூடிடு, காலில் விழுந்துரு. ஒரு தம்பி எனக்கு சொன்னான், அண்ணா என் மனதை டச் பண்ண விஷயம், அண்ணா அப்பா சூனியத்தில் இறந்துட்டார், நாங்கள் வாழ்கிற கிராமத்தில் சூனியத்தில் இறந்துட்டார். 2 அக்காங்க இறந்துட்டாங்க, ஒரு அக்கா மட்டும் தான் கூது நான் இருக்கேன். எங்கள் அப்பா எப்படி இறந்தாரோ அதே வியாதி எனக்கு வந்துருச்சுண்ணா, செத்து போகிற நிலமை ஆயிடுச்சுண்ணா. அந்த நேரத்தில் எங்கள் ஊருக்கு ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஒரு ஐயா வந்து சொன்னார், இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னா பாரம்பரிய சாபம் உன்னை விட்டு போகும் அப்படின்னாருண்ணா. போய் ஜீசஸ் கையில் நீ ப்ரே பண்ணினாரு. நான் கதவை சாத்திட்டேண்ணா. இந்த ரூம்னா ஒரு ரூம் காட்டுறான், அவன் வீட்டில் 2 ரூம் தான், ஒரு கிச்சனு, ஆஸ்போட்டா ஷீட்டு போட்ட வீடு. அந்த ரூமில் இருக்க முடியாது அண்ணா. உச்சி வெயில்ல மே மாதம் நான் கதவை சாத்திக்கிட்டேண்ணா. அழன்னு அழுதண்ணா. ஆனால் இந்த ரூம்லண்ணா, இந்த ரூமில் நான் என்ன பண்ணா அண்ணா, இந்த ரூமில் ஏசாமி வந்தாருண்ணா, இந்த ரூமில் வந்தாருண்ணா. சத்தியமா நான் தம்பி சொல்கிறத கேளுண்ணா, எனக்கு அந்த ஏசாமினா யாருன்னே தெரியாதுண்ணா. நீ வாழ்வேன்னு என்னை பார்த்து சொன்னார்ண்ணா. அந்த வியாதி பில்லி சூனிய மாந்திரிங்க தாந்திரிங்கெல்லாம் என்னை விட்டு அப்பவே போச்சுண்ணா. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த தம்பி சொல்கிறது வேணா அவரை கூப்பிட்டு வரேன் சாட்சி, இப்போ கூட ஊழியம் பண்ணுறார். அன்னையிலேருந்து நான்னா யாருக்கெல்லாம் யார் மந்திரம் பண்ணுறானோ அந்த அந்த பேஷண்ட்டுக்கு அல்ல பாதிக்கப்பட்ட நான் இங்கே ப்ரே பண்ணும்போது அந்த மந்திரவாதி அங்கே அலருவானா. உனக்கு தான் அது. நீ ஏசாமி ஏற்று ப்ரே பண்ணினா, நீ இங்கே ப்ரே பண்ணினா வேறு யாருக்கோ பண்ணுவேன், அவங்களுக்கு வைக்கிறவன் அலருவான். அவர் சமாதான பிரபு. உனக்கு ஜீசஸ்க்கு நிம்மதி இருக்குது. இன்றைக்கி யாருன்னா இங்கேருந்து போகும்போது ஜீசஸ்க்கு எனக்கு ஒரு பிரச்சனை, அவர் என் ஃப்ரெண்டு, முன்னாடி நானும் அவரை நல்லா டீலாம் குடிச்சிருந்தோம், இப்போ நானும் அவரை கோச்சிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு அங்கிள் என்கிட்ட சொன்னார். அப்படிலாம் கிடையாது. ஜீசஸ் என்றைக்கும் உன்னோடு சமாதானமாய் தான் இருக்கிறார். அவருடைய கரம் திறந்த வண்ணம் இருக்கிறது. அவருடைய வீடு என்றைக்கும் திறந்த வண்ணம் இருக்குது. பாவிகளை ரட்சிக்க வந்திருக்கிறார். அவர் ஒன்றும் இங்கே கொஞ்சம் ஒழுங்கானவங்க, கொஞ்சம் நல்லவங்க, ஒழுங்கு மரியாதையாக இருக்கிறவங்களாம் ரட்சிக்க வரணும் இல்லை. நீ பாவியாக இருந்தால் உனக்கு வெல்கம் கொடுக்குறார். நீ இடத்தில் வா, மனம் திரும்ப, நான் உன்னை வாழ வைக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய பிரம்மாண்டத்தை பற்றி பேசுகிறான். அவர் எவ்வளவு சமாதானத்தை கொடுக்கிறார் என்பதை பற்றி பேசுகிறான். இயேசு என்ன கொடுக்குறாரா? சமாதானம். சொல்கிறது யாருங்க? பில்தாத். அந்த காலத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் பெரிய வெளிப்பாடுகள் இல்லாத நேரத்தில் சொல்லுகிறான், உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். He maketh peace in high places. சமாதானத்தை பரலோகத்தில் உருவாக்கி உனக்கு கொடுக்கிறார் மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, எனக்கு இன்னைக்கு சமாதானம் வேணும். பிரச்சனைகளுக்கு நடுவில் சமாதானம் வேண்டும். ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க, படபடப்பாதீங்க. உங்க தலையில எதுவும் உருளல, எல்லாம் அவர் தலை மேல எழுதப்பட்டிருக்குது. நம்ம தலையில யாரும் முள்முடி வைக்கல, அவர் தலை மேல தான் வச்சாங்க. அவர் தலையிலிருந்து சிந்தின ரத்தம் தான் நம்மளை காப்பாத்தணும். நம்ம எங்க டென்ஷன் ஆகணும்? நமக்கு எங்க ரத்த கொதிப்பு வரணும்? ரத்த கொதிப்பு அவருக்கு வந்துச்சு. கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய ரத்த நாளங்கள் வெடித்து அப்படியே ரத்த நாளங்கள் வழியா வேர்வை துளிகளை போல ரத்தம் வந்துச்சா. ஹையஸ்ட் பிளட் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணாரு. மேசிவ் கார்டியாக் அரெஸ்ட் ஃபேஸ் பண்ணாரான்னு தெரியல. ரத்த நாளெல்லாம் வெடிச்சு வேர்வை தொடச்சா ரத்தம் வந்துச்சு நம்மை காப்பாற்றும்படியாக. அந்த வலிக்கும் பிறகு அவர் சாகல, நின்று இன்னும் தாங்கினார். உயிரை கட்டியமா கையில பிடிச்சிட்டு நம்மளை எல்லாரையும் மன்னிச்சுட்டு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் கத்திட்டு பாவ மன்னிப்பை பிதாவிலிருந்து பெற்று இந்த பூமியில வீசி விட்டு எல்லாரும் எடுத்துங்கடான்னு சொல்லிட்டு உன் கரத்தில் நாவியை எப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனார். உன்னதங்களில் சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். பில்தாத் சொன்னான், அவருடைய சேனைகளுக்கு தொகை உண்டு, அவர் வெளிச்சம் யார் மேல் உதிக்கிறது. அவருடைய சேனை, ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் ஆர்மிஸ். தாவீது ராஜா அவர் ராஜாவாவதற்கு முன்பதாக கோலியாத்தை பார்த்து தான் சொன்னார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் நீ எந்த தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறாய் அதை கொண்டே நான் வருகிறேன். பாருங்க சொல்கிறான், தாவீது சொல்கிறார் பாருங்க.
தாவீது எந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க, அந்த வசனத்தை நம்ம படிச்சிடலாம். 45ஆம் வசனம், 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ படிக்கலாமா, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னத்தில் வருகிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். வா, கோலியாத்துக்கு ஒரு பேக்கப் சாத்தான் பண்ணியிருப்பான் அதானே. தாவீதுக்கு பேக்கப் ஆண்டவர் பண்ணியிருப்பார். கோலியாத்து தனியாக வரானா, என்னத்தோட வரானா, வசனத்தை எடுத்துட்டு சொல்லுங்க, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோட வரான். அவ்வளோதான் இல்லை, அவனே கொஞ்சம் ஹைட்டாகிறான், அவ்வளோதான். ஆனால் தாவீது எத்தனை பேர் சொல்கிறாரு பாருங்க, படிமாத 17:45 அவர் எதில் வராரு? தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, இல்லை அந்த பாட்டு மட்டும் படிமா, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நான் மட்டும் தான் வரேன், நீ பார்க்கறது நான் மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுறேன். ஆனால் நான் தனியாக வரல, என் கூட ஆண்டவரே வராரு, அவருடைய இராணுவங்கள் வருது, அவருடைய சேனைகள் வருது, எல்லாம் நிற்குது. நான் பேர் மட்டும் தான் சொல்லுவேன், எல்லாத்தோட பவரும் மேலே படும். இல்லையா, ஹையஸ்ட் டெக்னாலஜி அதுங்க வந்து அட்டாக் பண்ணாது. நான் பேர் சொன்னாலே என்ன ஆகிடும், இது எப்படி இருக்குன்னா, நான் சின்னதாக ஒரு திரி கொளுத்துவேன், உன் தலை மேலே ஆட்டம் பாம்பு வெடிக்கும். நீ பார்க்குறதுக்கு என் கையில் உள்ள திரி மட்டும் தான் தெரியும், ஆனால் என்ன வெடிக்கும், அதான் நடந்துச்சு. கிறிஸ்தவர்களே, நீங்கள் தனியாக இல்லை, உங்களோட கூட பரலோகம் இருக்கிறது. இல்லையா, உங்களோட கூட என்ன இருக்குது, பரலோக தேவனுடைய சிங்காசனம் இருக்குது. நம்ம போகிற இடத்துலாம் டேடியோட காலை பிடிச்சினே பூட்டினே போயிடலாம். டேடி இப்படி காலை கொஞ்சம் இப்படி வைங்க, சேர் எப்படி திருப்புங்க அப்படி திருப்புங்கன்னு கூட்டின்னு போயினே இருக்கலாம். வானம் வருது சிங்காசனம், பூமி வருது பாதப்படி. இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படி, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாக இருப்பது எப்படி. பில்தாத் தெரியாமல் பேசினார். அப்பா, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் சுத்தமாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பிறந்தாரா இல்லையா? இந்த பூமியில் 600 கோடி பேர் வாழறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி பேர் வாழ்ந்தாங்கன்னு தெரில. ஒரே மனிதன் தான் பாவம் இல்லாதவராய் பரிசுத்தத்தை இரத்தத்தை சிந்தி நம்மை காப்பாற்றினார். அவர் பிறக்கும் போதே சொல்லிட்டாங்க அவருடைய பிறப்பை பற்றி. படிக்கலாமா? 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று ஜீசஸ் கிரைஸ்டோடைய கார்டியன் ஜோசப் கையில் சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுத்துட்டோம்னா யோசேப்பு கையில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, யோசேப்பே என்ன சொல்லப்படுகிறது, அவன் இப்படி சிந்தித்து கொண்ட கையில் 1:20 மத்தேயு, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. படிக்கலாமா? அவளிடத்தில், படிக்க எல்லாரும் சேர்ந்து, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. போதுமா? எதில் உண்டானதா? எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? இதை விசுவாசிக்கலாம் நம்ம கிறிஸ்டியனாக இருந்து பிரயோஜனமே இல்லை. என் இயேசு தேவகுமாரன். ஹல்லேலூயா. நம்ம அம்மா வந்து ஒரு பாரோடு மதர், வாடகை தாய். அந்த அம்மா பேர் என்ன பேர்? மரியாள். ஆமாம், வாடகை தாயின்னு அந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட கணத்தை நான் குறைக்க விரும்பலை. நம்ம நினச்சிக்கிறோம் வாடகை தாய், நான் தான் பெற்று எடுத்தாங்க. வாடகை தாய் அந்த தாய் இந்த தாயெல்லாம் கிடையாது, சுமந்தாங்க. கிரெடிட் கோஸ் டு ஹர். கர்த்தர் அவங்களுக்கு பெரிய கிரெடிட் கொடுப்பார். ஆனால் அப்பா யோசிப்பு கிடையாது. அப்பா வந்து பரிசுத்தம், ஹோலினஸ். அவரிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த முள்ளது, பரிசுத்த ஆவினால் உண்டானது. அவன் சூப்பரா. இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அவன் ஒரு குமாரன் பரிசுத்தம் உண்டா இருக்குது. அவள் யாரை பெற்றெடுப்பா? பொம்பளை பிள்ளை இல்லை, என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளை. தெளிவா குமாரனை பெறுவாள், அவருக்கு நீ தான் பேரிடணும். யோசிப்பு அங்கே போய் லேடிஸை தூக்கி முன்னாடி விட்டு நீ பேசு, நீ ஜெபம் பண்ணு, நீ பேசுன்னு சொல்கிறார். யார் பண்ணோம்? ஆண்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இயேசுக்காக நிற்கும் போது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நிற்கணும். இயேசு பேரை வீட்டில் யார் சொல்லணும்? ஃபஸ்ட்டு நீ தான். என் தங்கச்சி வருது, நான் அது ஜெபம் பண்ணலை. இயேசு பேரை நீ தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், நீ தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். எங்கள் அக்கா சொல்லணும், நீ சொல்லக்கூடாது, நீ தான் சொல்லணும். எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீ சொல்லக்கூடாது, நீ தான் சொல்லணும், நீ தான் சொல்லணும், நீ தான் சொல்லணும். நம்ம தான் ஆண்கள் தான் சொல்லணும். நீ அவருக்கு இயேசுன்னு பேர் வை. ஹோம்ஒர்க் கொடுத்தாரு பாருங்க, என்ன பேர் வை? நீ தான் வைக்கணும். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். He is the savior. காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இப்போ வாங்க விஷயத்துக்கு. நம்ம காசுல கடன் வாங்கி ஏமாந்துட்டோம்.
பாவமா இல்லையா? பாவம். இப்போ சொல்லுங்க, ரட்சிப்பாரா ரட்சிக்க மாட்டாரா? அவ்வளோதான். நீ ஏன்பா டென்ஷன் ஆகிற? நீ ஏன்பா டென்ஷன் ஆகிற? நீ ஏன்பா டென்ஷன் ஆகுற? ஹெவன்லி பேங்க்ல போய் காலில் வந்து ஃப்ரீ லோன் அப்ளை பண்ணுப்பா, மானியத்தோட லோன் தராருப்பா. ஆமென் சொல்லுப்பா. மானியத்தோட தராருப்பா. பாவங்களை செய்தவன் பாவத்தை எடுத்து போடுறா, நான் உன்னை பரிகரிக்கிறேன் என்று சொல்லுகிறார்ப்பா. அதுக்காக தான் பிறந்திருக்கிறார்ப்பா அவரு. ஹல்லேலூயா. அவர் கையில் பவர் இருக்கான். இது யார் கையில் சொல்லிட்டாரு? யோசேப்பு கையில். ரைட்டா? யோசேப்பு தான் பேர் வைக்கணும். ஏன்னா யோசேப்புக்கு ஃபுல் பிளான் கொடுத்தாச்சு. அதனால் யோசேப்பு வந்து அதுக்கப்புறம் பேசவே இல்லை பைபிளில். அவர் அமைதியாக அவருக்கு தெரிஞ்சிச்சு. இந்த 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 ஒரு கார்பெண்டரையும் ஆண்டவர் யூஸ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டார். வாயை மூடிக்கிட்டார். எனக்கு கூட சில நேரம் என் ராஜா என் மூலயமா அவர் வேலை செய்யும்போது நான் வாயை கையெல்லாம் மூடிக்கிட்டு உட்காந்துப்பேன். எனக்கு தெரியும் இப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் உபயோகப்படுத்துகிறாருன்னு. உங்களை ஒவ்வொருத்தரையும் ஒரு வேலைக்கு அழைச்சிருக்கிறார். பசங்களா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது யூஸ் இட் ஃபார் ஹிஸ் க்ளோரி அலோன். அல்லேலூயா. இப்போ நம்ம அம்மாவை பற்றி படிக்க வருவோமா? மதர் மேரி பற்றி. ஓகே, மதர் மேரி இருக்காங்க. லூக்கா 1 அதிகாரம் வந்துருங்க. அவங்க கையில் தேவதூதன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரு. படிக்கலாமா? லூக்கா 1 எடுத்துங்க, 26ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். 6ஆம் மாதத்திலே காப்ரியேல் என்னும் தூதன். கவனிக்கிறீங்களா? பேஜ் நம்பர் 76 புதிய ஏற்பாடில் லூக்கா 1:26 படிக்கலாமா? 6ஆம் மாதத்திலே காப்ரியேல் என்னும் தூதன். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து படிக்கலாம். கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்தில் தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இவங்களுக்கு பெட்ராத்தல் நடந்துச்சு. யூதர்கள் மத்தியில் நிச்சயம் ரொம்ப பெரிய நிகழ்ச்சி. ஜீசஸ் கூட நம்மளை நிச்சயம் மட்டும்தான் பரலோகம் போயிருக்கிறார். அவர் திரும்பி வர அன்றைக்கி கல்யாணம் மாதிரி ஒரு நிகழ்ச்சி. நிச்சயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஊருக்கே தெரிஞ்சிச்சு, இவனுக்கு இவள், இவளுக்கு இவன். அவள் வீட்டிலே, அந்த கன்னிகையின் வீட்டிலே. ஹல்லேலூயா. படிக்கலாமா? தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க. ஹல்லேலூயா. ஆமாம், ரெண்டு கப்பலுக்கு நடுவில் ஆண்டவரை விட்டு பிரிக்க பார்த்தான் சாத்தான். நம்பர் 1 வந்து ஆதாம் ஏவாள். ஆச்சி பழத்தை சாப்பிட்ருச்சு இல்லை, தாத்தாவும் பழத்தை சாப்பிட்ருச்சு. ஆண்டவர் ஒரு ஐடியா பண்ணியிருக்கலாம். நான் ரைட்டு, நீ தானே கர்ப்பம் பிறந்து எல்லாம் புள்ள பிறக்க போகிற, உன்னை தொடுத்துடுறேன், இல்லை நீ செத்துப்போ. என் பையனுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு விழாலேருந்து ஒன்று ரெடி பண்ணி இன்னொரு ஒய்ஃப் கொடுத்து பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குறேன். அதெல்லாம் ஆர்டர் பண்ண மாட்டார். 2 பேரையும் அனுப்பிட்டு 2 பேரையும் வாழ வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டார். அதே தான் இங்கே கல்யாணம் ஆகிறதுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கு. கரெக்டாக 6th மந்தில் யாரை பற்றி சொல்லப்படுது? ஜீசஸ் பற்றி. அந்த அம்மா பயந்துருச்சு. கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசிக்கப்பட்டவள் என்றால் அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி. ஏன்னா ஜீசஸ் பிறந்த காலத்தில் நிறைய அம்மாங்க ஏசாயா தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை படிச்சுட்டு கன்னிகை கர்ப்பவதியாயின்னு சொல்கிறாங்களே, நான் கன்னிகையாகவே இருக்கிறேன்னு எத்தனையோ பேர் கன்னிகையாக வாழ்ந்து செத்தே போயிட்டாங்களாம். ஆனால் மரியாள் தன் வாழ்க்கைக்கு உட்படுகிறாள். நிச்சயம் ஆயிடுச்சு. ஆனால் பரிசுத்தமாக இருக்கிறாங்க அம்மா. அவங்களோட ஹஸ்பண்டாக வர போகிறவங்க எப்படி இருக்காரு? ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க. தேவதூதன் வந்துட்டான். நீங்களும் நானும் கேட்கலாம், என்னையா சாமி தேர்ந்துட்டேன்? நான்லாம் ஒரு ஆளா என்ன போய் தேர்ந்துட்டே சாமி? நம்ம ஆண்டவர் தேர்ந்துக்கிட்டாரே, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஐயா கையில் சொன்னாங்களாம், இந்த பவுல்னு ஒருத்தன் தானே 1 நம்பர் ஆளுங்க, அந்த சவுலாக இருந்து பவுலானவன், அவனே எங்கள் ஆண்டவர் தேர்ந்துக்கிட்டாரு அப்படின்னாங்களா. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஐயா சொன்னாரா, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, சவுலை ஏன் பவுலாக்குனாருன்னு எனக்கு தெரில, என்ன ஏன் தெரிஞ்சுக்கிட்டாருன்னே எனக்கு தெரில. நான் அதோட மோசமான ஆள். அந்த அம்மா பயந்துட்டாங்க. என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? இந்த பாஸ்டர் என்னை கூட்டின்னு வந்து உட்காந்துன்னு என்ன சொல்கிறாரு? நான் எங்கன்னா வேலைகளை வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டு அப்படி குடும்பத்தை பார்த்துட்டு அப்படி ஒரு லேண்டு, ஒரு பைக்கு, அப்படி குழந்தைக்கு ஒரு கல்யாணத்துக்கு, பொண்ணுக்கு, சொத்துக்கு சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா என்னை கூட்டின்னு வந்து உட்கார வச்சு என்ன சொல்கிறாரு? இவருடைய வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படி தானே நீ யோசிச்சுருக்கிற. நான் எங்கேயோ ஒரு தொழில் பண்ணியிருந்தேன், அப்படி பணம் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன், இப்போ கூட்டின்னு வந்து என்ன உட்கார வச்சுன்னு என்ன சொல்கிறாரு? ஏன் புகழ்றாரு? இவர் வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படின்னு அமர்ந்து கொண்டிருக்கிற மகனே, உனக்கு தான் இன்னைக்கு இயேசு பிறக்க போறாரா உனக்குள்ள. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உன் வேலை முக்கியமா, உனக்குள்ள இருந்து இயேசு பிறக்கிறது முக்கியமா?
நீ ஏற்கனவே பண்ண பிஸ்னஸ் பெருசா, உனக்குள்ள இயேசு பிறக்கணுமா? நீ ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை பெருசா, உனக்குள்ள இயேசு பிறக்கணுமா? இயேசு பிறக்கணும். சீக்கிரமா கன்வின்ஸ் பண்ணிட்டார். எப்படிப்பட்டதான் யோசிக்கும் போதே சொன்னார், பயப்படாதே, என்ன பண்ணாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றால். இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, ஆமென் சொல்லுங்க. நீ தேவனிடத்தில் கிருபை பெறுவாய். நீ தான் கர்ப்பவதியாக போகிறாய். நீ தான் OMRல போய் என்ன பண்ண போகிறாய்? கர்ப்பவதியாகி கர்த்தருடைய சபையை நிறுவ போகிறாய். நீ தான் சீர்காழி சிதம்பரத்தில் போய் என்ன பண்ண போகிறாய்? ஆரம்பிக்க போகிறாய். நீ தான் மதுரைக்கு போக போகிறாய், கோவைக்கு போக போகிறாய், எங்க நார்த் இந்தியாவுக்கு போக போகிறாய், புதுதில்லி போக போகிறாய். இயேசுவை அந்த இடத்தில் அவருடைய ராஜ்யத்தை கட்டப்போகிறாய். அல்லேலூயா. நீ பெற்றெடுப்ப, ஆனா அவர் பெரியவராக இருப்பார். ஆமென். நான் பேசுறேன், ஆனா பெரியவர் யாரு? அவர். நீங்க ஊழியம் பண்றீங்க, ஆனா பெரியவர் யாரு? அவர் தான். நம்ம கோட் ஷூட்லாம் போட்டு சும்மா ஜம்மு நிற்கிறோம், ஆனா பெரியவர் யாரு? அதை நிமிஷந்தோறும் சொல்றதுக்கு தான் இங்கே அழைச்சிக்கிறார். நல்லா வாட்சி கொடுத்துருக்காரு, நல்லா மைக்கு கொடுத்துருக்காரு, பேனா கொடுத்துருக்காரு, நல்லா சபை சும்மா ஜம்முன்னு வந்து யார் தான் பெரியவராக இருப்பார்? கை தட்டுங்க. அவர் தான் பெரியவர். நேற்றும் இன்றும் என்றைக்கும் என் ராஜா தான் பெரியவர். அதை மரியாள் அம்மா கையில் சொல்கிறார், பார்த்து உனக்கு அப்புறம் நிறைய பேர் வருவான், உன்னை பெருசாக்கிட்டு என் பையனை சின்னதாக்கிடுவாங்க. யார் தான் பெரியவராக இருப்பார்? யார் தான் பெரியவராக இருப்பார்? இன்றைக்கி உலகத்தில் பெரிய கன்ஃபியூஷன், அவங்க பெருசா அவர் பெருசா. அவங்க ஒரு சாதாரண தாய், எல்லா தாயும் பெற்றெடுக்கிறது போல் பிள்ளையை பெற்றெடுத்துச்சு, ஆனால் பவரில் பெற்றெடுத்துச்சு, அவ்வளோதான். அந்த பவரில் ஒருத்தர் பிறந்தாரே, அவரை பெரிதாகி பேசணும், அவர் பெரியவராக இருப்பார். சூப்பரா. ரெண்டாவது, உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். மரியாளே உன் பேரை அவர் பேச மாட்டார், யோசேப்பு பேரை அவர் வாயிலே சொல்ல மாட்டார், ஆனால் யார் பேரை சொல்வார்? ஆமாம், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். உங்களுக்கு தெரியுமா, 12வது வயசில் ஆலயத்துக்கு போனார். ஆலயத்துக்கு போய் நின்றுட்டு அவங்க அம்மா அப்பாலாம், பா மகனே, நீ தங்கம், நீ எங்கம்மா போயிட்ட? அம்மா அப்பா உன்னை தேடணும் இல்லையா? ஐயோ நீ இப்படி பண்ணிட்டியே, ஐயோ அப்படின்னு தூக்கி கொஞ்சம் முத்தம் சொல்லும் போது சொன்னாங்க, நீங்கள் என்ன ஏன் தேடினீர்கள்? ஐயோ, நம்ம பசங்க பேசும்போதே நம்ம வாயை முடிக்கிறோம். எங்கள் பசங்க சில நேரம் கோவத்தை அப்படி வந்து நிற்பாங்க. ஸ்கூலுக்கு லேட்டாக போயிட்டுனா நான் கம்முன்னு நின்றுவேன். அப்படி ஒரு பில்டப் கொடுத்துட்டு, இதுனா வண்டியில் காற்று இல்லை அப்படி இப்படின்னுவேன். இது யார் சொல்கிறது? இயேசு. யோசேப்பு மரியாதை கை கட்டி நிற்பாங்க. ஆலயத்துக்கு போனாங்களாம் 12 வயசில். திரும்பி வரும்போது அவரை விட்டு வந்துட்டாங்களாம். அவர் வந்துனுக்கிறாருன்னு கூட்டத்தில் பார்த்தா 3 நாள் கழிச்சு கூட்டத்தில் காணும். திரும்பி போகிறாங்க பதப்பதைப்பா, என் பிள்ளையே காணுமே, என் பிள்ளையே காணுமே, கடவுள் கொடுத்த பிள்ளையாச்சேன்னு அந்த அம்மா அழுதுன்னு போனால், அப்பா நல்ல வேலை புள்ளகுது, விளையாடின்னு இல்லை, மீன் பிடிச்சின்னு இல்லை, கேம் விளையாடின்னு இல்லை, சண்டை போட்டுன்னு இல்லை, ஞானிகள் மத்தியில் உட்காந்து அந்த புள்ள பேசுது. எல்லாரும் திணறாங்க. எல்லாம் பைபிள் திறந்து பதில் சொல்லுகிறாங்க. பெரிய ஹையர் அஃபீஷியல் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம் வருகிறது. பாருங்க, 3 நாளைக்கு பின்னே லூக்கா 2:46, அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கும், அவர்கள் பேசுகிறதை கேட்கும், அவர்களை வினவும் கண்டார்கள். பேசுறது யாரா? போதகர்கள். கேள்வி கேட்கறது யாரா? இயேசு. இந்த அம்மா அப்பா உள்ள ஓடிச்சு, டே தங்கம், உங்களுக்கு புரியுதா? அம்மா அப்பாவுக்கு புள்ள தான், கரெக்டா? போதகர் நடுவில் என் பிள்ளை இவ்வளோ மரியாதையா? தாய் தகப்பன் மாறும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்ட பிறகு அம்மாவுக்கு மட்டும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. போய் என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் உட்காந்து, அப்பா அம்மாவும் அப்பா உன்னை ரொம்ப தேடணும்ல, பயந்துட்டோமேப்பா, என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட? அதற்கு அவர்கள், நீங்கள் என்ன ஏன் தேடினீர்கள்? சூப்பரா. என் பிதாவுக்கு அடுத்தவைகள் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? போட்டார் பாருங்க ஒரு போடு. என் தகப்பன் வேலையை நான் செய்ய போகிறேன்னார். யோசேப்போட தச்சு வேலையை செய்வேன் நான் சொல்ல. அம்மா நீ ஏழையாக இருந்தால் அந்த வேலையை நான் செய்வேன்னு சொல்ல. எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை நான் பண்ண போகிறேன். உங்களை எத்தனை பேருக்கு பரலோக தந்தை உங்கள் தகப்பனாக இருக்கிறார்? உங்கள் அப்பா பேர் என்ன பேருங்க? பிதாவாகிய தேவன்னா. ஜீசஸ் சொன்னதே சொல்லுங்கள், நான் எங்கள் அப்பா வேலையை செய்ய போகிறேன். சொல்லுங்கள், எங்கள் அப்பா வேலையை செய்ய போகிறேன். சொல்லுங்கள், எனக்கு எங்கள் அப்பா வேலையை செய்ய போகிறேன், என் தகப்பன் வேலையை நான் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா? அவர்கள் அம்மா அப்பாவுக்கு புரியல. குழந்தை வந்துருச்சு, பத்திரமா தூக்கின்னு போயிட்டாங்க. என்னங்க தூக்கி தோல் மேலே வச்சுக்கங்க, நம்ம பிள்ளைய திரும்பி யாருன்னா போதகர்கள் தூக்கிட்டு போயிட்டு போகிறாங்கன்னு பத்திரமா தூக்கின்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. நம்ம ராஜா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்த பூமியிலேயே வாழ்ந்து நம்ம படுற கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டத்தின் மத்தியில் தாங்க இவ்வளோ ஊழியத்தை செய்திருக்கிறார். அவரை தான் பில்தாத் சொன்னான். அவர்
சமாதானக்காரனர். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாக இருப்பது எப்படின்னு பில்தாத் கேட்ட கேள்விக்கு தான் நம்ம பதில் சொன்னோம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த ஒருவர் சுத்தமாய் இருந்தார், அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கும், நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவர்கள் அல்ல. புழுவாக இருக்கிற மனிதனும் பூச்சியாக இருக்கிற மனுப்புத்திரனும் எம்மாத்திரம் என்றான். ஆண்டவரை உயர்த்தினான். இந்த பில்தாத் கேள்வி எனக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா? யோபியும் உயர்த்தலை, பிரச்சனையும் உயர்த்தலை, தீர்வையும் உயர்த்தலை, கர்த்தரை உயர்த்தினான். இன்றைக்கி நீங்களும் நானும் இன்னைய பிரச்சனையை உயர்த்தக்கூடாது. உன் பிரச்சனை உனக்கு பெருசாக இருந்துச்சுன்னா 100 ஸ்தோத்திர பலிகள் படித்து ஆண்டவரை உயர்த்தணும். உன் கஷ்டம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை பெருசாக்கிட்டேன்னா நீ டவுன் ஆகிடுவ. கஷ்டத்தை டவுன் ஆக்கிட்டு ஆண்டவரை உயர்த்தணும். உனக்கு ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க ஒருவர் இருக்கிறார், அவர் பெயர் இயேசு. வாங்க நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். மகிழ்ச்சியோடு, உள்ளத்தின் ஆழ்த்தது நிறைவோடு. கண்ணை திறக்காதீங்க, கண்ணை மூடிக்குங்க. மன நிறைவோடு கர்த்தரை ஆராதனை செய்வோம், கர்த்தரை சேவிப்போம். வாங்க நம்ம அந்நிய பாஷை பேசுவோம். ரீகாதா லா பாஷா ராகா ராபா பாபா பாபா ஓ ரே 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 கே ரே பே ஷே ரே பி ரே உன்னதரே உன்னதரே உத்தமரே 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 சத்தியரே 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 சத்தியரே. மகனே மகளே, ஆண்டவரை துதி, ஆண்டவரை துதி, ஆண்டவரை துதி, ஆண்டவரை துதி, ஆண்டவரை துதி. தேவனை உயர்த்த போகிறோம். நாம் அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி புகழ்ந்து கொண்டிருக்க போகிறோம். ஷீ ரா பா 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 ரே 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 கே ரே பே 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 ரே ரே நே போ ரீ ஷா ரா பா 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 ரே 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 ரே. கர்த்தரை துதிக்க நேரம். ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. மகிமையுமக்கன்றோ, மாட்சிமையுமக்கன்றோ, மகிமையுமக்கன்றோ, மாட்சிமையுமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓஹோ, என் நண்பரே சுதே, என் நண்பரே சுதே. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்து, விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்து, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர்.
அப்பா பிதாவே, இதோ இந்த காலை வேளையில் கூட தகப்பனே அப்பா, எங்கள் கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது கூட அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க இயேசுவே. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோபு 25 அதிகாரம் 4 இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமான இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். பில்தாத் மறுபடியும் யோபுவை பார்த்து குற்றப்படுத்தும்படி, காயப்படுத்தும்படி பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் ஒரு பாவியாக தான் இருப்பான் என்று. ஆனால் இன்று நாம் கற்றுக்கொண்டோம், ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருக்கிறார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. நாமும் கூட நிறைய முறை மற்றவர்களை குற்றப்படுத்தி நம்ம பேசியிருப்போம். நம்ம ஊழியத்திலும் சரி, மேய்ப்பத்துவத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, நாம் நீதிமான்களை போல பேசுவது போல நாம் பேசி இருக்கலாம். மற்றவங்களை குற்றப்படுத்தி காயப்படுத்தி இருக்கலாம். நாம் சொல்வது தான் கரெக்டுன்னு சொல்லி நிறைய முறை நம்ம பேசி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார், நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது என்று. அது மாத்திரமல்ல, நாம் சிறிய தவறு செய்யும்போது கூட நம் இருதயமே சொல்ல, நீ ஒரு பாவி என்று. ஆனாலும் வேத வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய இரத்தத்தினால் நம் பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து நீதிமான்களாக்கி இருக்கிறோம் என்று. ஆமென். இந்த நாள்லையும் கூட என்னோடய சாட்சி உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நானும் சில ஊழியங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் செய்யும்போது எனக்கு மேலே இருக்கிற லீடர்ஸ் எதனா என்னை சொல்லும்போது, அந்த வார்த்தை என்னை காயப்படுத்தும் போதெல்லாம் நான் நினச்சிப்பேன், நம்ம ஏதோ தப்பு செய்கிறோம், அதனால தான் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற மனப்பான்மையிலேயே நான் நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நிறைய முறை சொல்ல, ஏன் நம்ம போகணும், ஏன் நம்ம போய் செய்யணும், நம்ம போய் செஞ்சாலும் நம்மளை காயப்படுத்தும்படி தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய முறை நினச்சிருக்கேன். ஆனால் இந்த நாள் ஆண்டவர் என் கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. நான் உன் உள்ளத்தில் நான் பிறந்திருக்கிறேன், நீ பாவி அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் பேசி கொண்டு இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, நான் இன்னும் நான் ஊழியத்துலேயும் சரி, நான் செய்யும்போது கூட மற்றவங்கள கூட நான் சொல்லுவேன், நான் கரெக்டாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களையும் நான் காயப்படுத்தி இருக்கிறேன். இந்த நாள்லையும் நான் அவங்கக்கிட்டேயும் நான் இந்த நேரத்தில் நான் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு மேலே இருக்கிற லீடர்ஸ் சொல்லும்போது கூட நான் அதுக்காக நான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் நான் போகணுமே கண்டி அவங்கள நான் எதிர்த்தோ எதுவும் நான் பேசக்கூடாது என்று இந்த நாளில் நான் கற்றுக்கொள்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்துலையும் நமக்குள்ள பாவமான காரியங்கள் இருந்து நம்மளை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறா, மற்றவங்க இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களே, நம்ம இனியும் நம்ம சர்ச்சுக்கே நம்ம போகக்கூடாது என்று நம்ம உள்ளத்தில் அந்த மாதிரி காரியங்கள் தோன்றுச்சுன்னா நம்ம இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம். நம்ம மற்றவங்களை காயப்படுத்தி பேசிட்டோம், அது நம்மளை குற்றப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம். ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா, என்னோட பாவங்களை எல்லாவற்றையும் நீங்கள் அப்பா பரிசுத்தமாக்கினீரே. இந்த நாளில் எங்கள் கூட நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா, எங்களை நீங்கள் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறீர் என்று. நாங்கள் பாவத்தில் தான் பிறந்தோம் என்று உலகத்தார் எங்களை சொல்லலாம்ப்பா, ஆனால் நீங்கள் எங்களை மீட்டு எடுத்துட்டீர் என்று இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. இந்த நாளில் நம்ம அப்படியே அர்ப்பணிக்கலாமா? முடிந்தவர்கள் நம் முன்பாக கடந்து வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படியே விட்டு கொடுக்கலாம். முடிந்தவர்கள் நம் முழங்கால் படியிடலாம், நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கலாம். நம்மளை காயப்படுத்தினவர்களை கூட இந்த நாளில் நம்ம நினச்சிக்கலாம். நிறைய முறை நம்ம சின்ன சின்ன காரியங்கள் செய்து பாவம் செஞ்சிட்டோமே என்ற அந்த குற்ற மனப்பான்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அதையும் ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்தலாம். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்டு நம்ம அப்படியே அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்மளை விட்டு கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அவர் ஆளுகை செய்வாராக.
சமூகத்திலே தாமதன்மை கொண்டறிந்து சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் தோன்ப நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு இன்னல் தோன்ப அப்பா பிதாவே, இது இந்த வேலையில கர்த்தாவே அப்பா எங்களை உம்மிடத்துல தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட தகப்பனே, நாங்கள் பாவத்தில் பிறந்தவர்கள் தான்ப்பா, எங்களுக்குள்ள பாவம் இருக்குப்பா. அப்பா இந்த நாளில் நாங்கள் உம்மிடத்தில் விட்டு கொடுக்குறோம்ப்பா. எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னிங்கப்பா, எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னிங்கப்பா. உங்கள் கருத்தில் நாங்கள் விட்டு கொடுக்குறோம்ப்பா. அப்பா இது எங்களுக்கு முன்பாக அநேக பாவங்கள் இருக்குப்பா, ஆனால் அதுலேருந்து எங்களால் அப்பா வெளியே வர முடியலப்பா. இதோ இந்த நாளில் எங்களை உங்கள் கரத்தில் நாங்கள் விட்டு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் எங்களை அப்பா நீங்கள் பிடித்து கொள்ளுங்கப்பா, எங்கள் கரத்தை பிடித்து நீங்கள் வழி நடத்துங்கப்பா. இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக இடத்துல நாங்கள் விட்டு கொடுக்குறோம் தகப்பனே. நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. அந்த பாவத்திலேருந்து எங்களை நீங்கள் முற்றிலுமாக நீங்கள் மீட்டு எடுக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதோ தகப்பனே அப்பா, இதோ உங்கள் ரத்தத்தினால இந்த நாள் எங்களை கழுவுங்கப்பா, உங்கள் ரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா. இப்பொழுது இப்பொழுது இப்பொழுதே கர்த்தாவே அப்பா நாங்கள் நீதிமான்களாய் மாறணும் அப்பா. அப்பா இதோ கர்த்தாவே உங்க ரத்தத்தினால எங்களை நீங்க கழுவி எடுங்கப்பா. உங்க கரத்துல எங்களை விட்டு கொடுக்குறோம் சுவாமி. உங்க சித்தத்துக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீரே பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் செய், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுதோ நாம் ஒரு தீர்க்க தரிசன செயல் நாம் செய்யலாம். நாம் எழுந்து நின்று நம் கரங்களை நாம் பிடித்துக்கொள்ளலாம். நான் சொல்வதை மறுபடியும் நம்ம சொல்லலாம். எல்லாரும் கைகளை இப்படி வைத்துக்கொண்டு, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோம். இனி நாங்கள் பாவிகள் அல்ல, நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோ.